ஓம் நமோ நாராயணாய. திருமலை திருப்பதியில் ஏழுமலையான தரிசிக்க ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் பக்தர்களை மகிழ்ச்சியடைய செய்யக்கூடிய வகையில் திருமலையில் வருடாந்திர தெப்போற்சவ விழா மிக விமர்சையாக நடைபெறப் போகுது. இந்த வருடம் 2026க்கான வருடாந்திர தெப்போற்சவ விழா மிக விமர்சையாக நடைபெறப் போகுது. இந்த ஆண்டுக்கான தெப்போற்சவம் பிப்ரவரி 26ஆம் தேதி துவங்கி மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 5 நாட்கள் கோலாகலமாக திருமலையில் நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் மற்றும் சுவாமி புஷ்கரணியில் நடைபெற்ற ட்ரையல் ரன் குறித்த முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். 2026 நடைபெற உள்ள வருடாந்திர தெப்போற்சவத்தை முன்னிட்டு சுவாமி புஷ்கரணியில் திங்கட்கிழமை, அதாவது நேற்று பிப்ரவரி 23ஆம் தேதி திருமலை திருப்பதி ஒரு ஈவினிங் போல் தெப்பத்தில் வெள்ளோட்டம்னு சொல்லப்படுகின்ற ட்ரையல் ரன் வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அடிஷ்னல் இஓ ஸ்ரீ வெங்கையா சௌத்ரி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் மற்றும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் இணைந்து இந்த ஏற்பாடுகளை நேரில் போய் டைரெக்டாக ஆய்வு செஞ்சுருக்காரு. இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு ப்ரெஸ் மீட்டில் பேசி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். தெப்போற்சவம் முழுமையாக வருடாந்திர தெப்போற்சவத்துக்கு தயாராகி விட்டதாகவும் அதனுடைய தாங்கும் திறன் பரிசோதிக்கப்பட்டு விட்டதாகவும் 2026 நடைபெறக்கூடிய இந்த தெப்போற்சவ திருவிழாவை பார்க்க வரக்கூடிய பக்தர்களினுடைய பாதுகாப்பு மற்றும் சுவாமியினுடைய புறப்பாடு எவ்வித தடையும் இன்றி நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும், அதாவது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. 5 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த தெப்போற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் சுவாமி புஷ்கரணியில் தெப்பத்தில் வலம் பக்தர்களுக்கு தரிசனம் தருவார். எந்த நாளில் என்ன அலங்காரத்தில் சுவாமி புஷ்கரணியில் வலம் வருவார் அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ பார்க்கலாம். பிப்ரவரி 26ஆம் தேதி சீதாதேவி, லட்சுமணர் மற்றும் ஆஞ்சநேயர் சமேதராக ஸ்ரீராமர் முதல் நாள் தெப்பத்தில் எழுந்தருள்வார். 2ஆம் நாள் பிப்ரவரி 27ஆம் தேதி ருக்மணி சமேதராக கிருஷ்ணர் தெப்பத்தில் வலம் வருவார். கடைசி 3 நாட்கள் பிப்ரவரி 28, மார்ச் 1ஆம் தேதி, மார்ச் 2ஆம் தேதி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீ மலையப்ப சுவாமி தெப்பத்தில் எழுந்தருளி புஷ்கரணியில் பல சுற்றுகள் வலம் வர்றது பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சுவாமி பக்தர்களுக்கும் அருள்பாலிப்பார். தெப்போற்சவ திருவிழாவை காண திருமலை செல்லக்கூடிய பக்தர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான தகவல் ஒன்றும் உள்ளது. இந்த தெப்போற்சவ விழா நடைபெறுவதால் கோவிலில் வழக்கமாக, அதாவது திருமலையில் வழக்கமாக நடைபெறும் சில ஆர்ஜித சேவைகள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. அது என்னென்ன பார்க்கலாம். பிப்ரவரி 26ஆம் தேதி, 27ஆம் தேதி ஆகிய தேதிகளில் சகஸ்ர தீப அலங்கார சேவை கேன்சல் செஞ்சுருக்காங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி, மார்ச் 1, மார்ச் 2ஆம் தேதி ஆகிய தேதிகளில் ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்ர தீப அலங்கார சேவை ஆகிய சேவைகள் பக்தர்கள் அனைவரும் சுவாமி புஷ்கரணியில் நடைபெறக்கூடிய இந்த கண்கொள்ளா தெப்போற்சவத்தை தரிசித்து ஏழுமலையானினுடைய அருளை பெறுமாறு தேவஸ்தானத்தினுடைய சார்பில் கேட்டிருக்காங்க. இந்த தகவல் திருப்பதி செல்லக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே மறக்காமல் இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல ஆன்மீக தகவல்கள் மற்றும் திருப்பதி பற்றிய அப்டேட்டுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.